ஏன் அமைதியா இருக்க? எடுத்து என்னை வெட்டு. கண்மூடித்தனமா எப்ப பார்த்தாலும் என் பொண்ணை தொட்டு தாலி கட்டின மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம புத்தி பேதலிச்சு போய் அருளை கொல்லணும்னு ரவுடிகளை எல்லாம் அனுப்பி கேடுகட்ட வேலையெல்லாம் நான் செஞ்சேன். இதுக்கப்புறம் என்ன உயிரோட விடாத. நீ தயவு செஞ்சு என்ன கொன்று. அதான் நீ எனக்கு கொடுக்குற தண்டனை. வரதா, ஏன் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? மனுஷ வாழ்க்கையில எல்லாருமே தப்பு பண்ணதான் செய்வாங்க. அதுல கடைசி வரைக்கும் தப்பு மட்டுமே பண்றது ஒரு ரகம். ஒரு கட்டத்துக்கு மேல செஞ்ச தப்ப உணர்ந்து திரும்பி நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு ரகம். எப்போ மனசார திருந்தி இவ்வளவு தூரம் பேசுறியோ அப்பவே நீ நல்லவனாயிட்ட. ஆமாப்பா, என் பையன் சொன்ன மாதிரி நீயே வந்து மனசு மாதிரி இவ்வளவு தூரம் பேசுறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடலப்பா. குணசேகரா, என்ன இருந்தாலும் வரதன் உன் சம்மந்திப்பா, போய் கூட்டிட்டு வா. ஆமா சம்பந்தி. குணசேகரா, நீ போய் வரதனை உள்ள கூப்பிடு. சம்பந்தி, உள்ள வாங்க. உள்ள வாங்க. எதுவா இருந்தாலும் உள்ள போய் உட்காந்து பேசலாம். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க மச்சான். கரிகால என்ன மன்னிச்சு ஏத்துக்காம நான் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க மாட்டேன். உங்களை இப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. இப்ப இங்க நடந்ததெல்லாம் கனவா நனவான்னு என்னால நம்பவே முடியலங்க. கரிகாலா, அப்படி என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? எதிரியா இருந்தா கூட நம்ம வீடு தேடி வந்துட்டா அவங்கள உள்ள கூப்பிடுறதுதான் தமிழனோட மரியாதை, பண்பாடு. வரத உன்னுடைய மாமா, என் தங்கச்சியோட புருஷன். இந்த முரட்டுத்தனமான மனுஷன் இப்படி திரிந்து வந்து நின்று பேசுறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய மனுஷனா இவ்வளவு தூரம் இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கும் போது நீ அவரை மன்னிச்சு ஏத்துக்கிறதாப்பா பெருந்தன்மை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் அருளும் உங்க மேல கொலை வெறியில தான் இருந்தோம். ஒருவேளை நீங்க இப்ப இங்க வரலனா நானே உங்களை தேடி வந்திருப்பேன். ஆனா எப்ப நீங்க திருந்தி எல்லாரும் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டீங்களோ அப்பவே நான் உங்களை மனசார மாமாவா ஏத்துக்கிட்டேன். எங்க அப்பாவே உள்ள வர சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமே ஏன் மாமா தயக்கத்தோட வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. வாங்க மேடம், உங்களுக்கு யாரு வேணும்? நந்தினிய பாக்கணும் சார். என்ன விஷயமா பார்க்கணும் மேடம்? இல்ல, அத பத்தி அவங்க கிட்ட தான் பேசணும். ப்ளீஸ் கொஞ்சம் வர சொல்லுங்களேன். குணசேகரா, நந்தினியை கொஞ்சம் கூப்பிடுவா. நந்தினி, நந்தினி, கொஞ்சம் கீழே வாமா. வரேன் மாமா. உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்கம்மா. என்னாச்சு மேடம்? என்ன நந்தினி, போன்ல என்கிட்ட அவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இப்ப நார்மலா இருக்கீங்க? நானா? மேடம், நீங்க முதல்ல என்ன விஷயத்துக்காக வந்திருக்கீங்க? இல்ல, வீட்ல இருக்கிறவங்க யாரோ டைவர்ஸ் அப்ளை பண்ணிருந்தாங்க. அதான் நேர்ல விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். மேடம், நீங்க ஏதோ தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல யாரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணல. என்னம்மா? நீங்க யாரோட டைவர்ஸ பத்தி பேச வந்திருக்கீங்க? மேடம், மாமா சொல்ற மாதிரி நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்க. இங்க பக்கத்து வீட்ல கூட நந்தினின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் கால் பண்ணி உங்களை வர சொல்லிருப்பாங்க. நீங்க தப்பா இங்க வந்துட்டீங்க. கொஞ்சம் போங்க மேடம். ஆமா மேடம், நீங்க இங்க பக்கத்துல இருக்கிறவங்கள தான் தேடி வந்திருக்கீங்க. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். சாரி சார், நான் தான் அட்ரஸ் டீடைலா செக் பண்ணாம மாறி வந்துட்டேன் போல இருக்கு. என்னாலதான் தேவையில்லாத பிரச்சனை. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் திடீர்னு வந்து சங்கடத்தை ஏற்படுத்திட்ட. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இருங்க மேடம், எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. மறுபடியும் தப்பான அட்ரஸ்க்கு போயிடக்கூடாதுல. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். வாங்க மாமா, நான் உங்களுக்கு வீடு காமிச்சிட்டு வந்துடுறேன். வாங்க மேடம்.
என்னம்மா வானதி, நீயே அமைதியாவே இருக்க? நீ உன்னை பத்தி மட்டும் யோசிச்சு சொல்லு. உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அத ஒளிவு மறைவு இல்லாம நேர்மையா சொல்லு. சொல்றேன் மேடம். சொல்லு, என்ன முடிவெடுத்திருக்க நீ? அவரு சொன்ன முடிவுதான் நான் சொல்ல போறதும். எனக்கு இவர் கூட வாழ விருப்பம் இல்ல. அதனால இந்த டைவர்ஸ்க்கு எனக்கு முழு சம்மதம் மேடம். ஏய் வானதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இத நீயா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. உன் மனசுல என்ன இருக்கோ அத மட்டும் மேடம் கிட்ட மறைக்காம சொல்லு. நான் இதுக்கு முன்னாடி தான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எங்க 2 பேருக்கும் சேர்ந்து வாழ பிடிக்கல. அதனால எங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துருங்க. ஏய் மேடம், அதான் வானதி சொல்லிட்டால, ப்ளீஸ் இதுக்கு மேலேயும் தள்ளி போடாம சீக்கிரமா எங்களுக்கு டைவர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுங்க. அதுக்கான வேலையை கொஞ்சம் உடனே ஆரம்பிங்க. வானதி, உன்கிட்ட ஃபைனலா கேக்குறேன், இது உனக்கு ஓகேவா? அருள் மாமா சொல்லிட்டாருல்ல, அவரோட முடிவு தான் என்னோட முடிவும். தயவு செஞ்சு எங்களுக்கு சீக்கிரமா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். வானதி, அருள், நீ எதுவும் சொல்லாத.